வீடியோ பார்த்தீங்க. உங்களுக்கு பவானி தேவியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய ரீஹேப்பில் ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் தான் இருந்திருக்கு. பவானி தேவி மாதிரி நிறைய பேரை வந்து இப்போது கண்டறிந்து அவங்க எல்லாருமே மேலே வர்றதுக்காக தமிழ்நாடு அரசாங்கமும் நீங்களும் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி தேர்வு செய்கிறீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அவங்கள பற்றி, பவானி தேவி பற்றின உங்களுடைய கருத்து, இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குன்றதை எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முதல்ல கண்டறியும்? அதுதான் எங்களுடைய வேலையை. அதுக்கு தானே வந்து இந்த பொறுப்பு, இந்த விளையாட்டுத்துறையை உருவாக்குனதே கலைஞர் அவர்கள் தான். தனியாக அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி வருகின்ற அந்த டேலண்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள நர்ச்சர் பண்ணி அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் விளையாட்டுத்துறை துவங்கப்பட்டது. பவானி தேவி வந்து கிட்டத்தட்ட 19 இயர்ஸாக அவங்க வந்து SDA-ஓட சப்போர்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து CDS சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் என்ரோல் ஆகி இப்போ கண்டினியூஸாக அரௌண்ட் 19 இயர்ஸாக வந்து எங்களுடைய SDA-ஓட டைப்பில் இருக்காங்க. இப்போ அவங்க எலைட் ஸ்கீமில் வந்து இயர்லி வந்து அவங்களுக்கு 30 lakhs வந்து நம்மளுடைய அரசு வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அவங்களுடைய அவங்க வின் பண்ணாங்கன்னா அது தனி இன்சென்டிவ், கேஷ் இன்சென்டிவ் தனி. இப்போ இதில் வந்து அவங்களோட மெடிக்கல் செலவு, அவங்களோட ட்ராவல், அவங்களுடைய ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய அரசு தான் பார்த்துக்குது. அவங்க தான் வந்து 11 டைம் ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒன்லி வி வாண்ட் டு டூ தட். அண்ட் இப்போ வந்து அவங்க ஷோல்டர் இன்ஜுரிக்காக அவங்க ரிஹாபில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் உடனே இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க எவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்கிறத கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செஞ்சிட்ருக்குறோம். நிச்சயமாக அவங்க இப்போ வரப்போகிற ஏஷியன் கேம்ஸ் இந்த வருஷம் நடக்குது, அதில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் நிச்சயமாக வின் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ஸ்க்கும் அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க இன்னும் நிறையா தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் இன்னும் நிறைய பெருமை சேர்த்து கொடுப்பாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வழக்கமாக ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கனத்த போர்ட்ஃபோலியோ தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தேர்வு செய்தது கனத்தெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப லுக்ரேட்டிவ் போர்ட்ஃபோலியோஸாக இருக்கும் அது. ஆனால் நீங்கள் தேர்வு செய்தது விளையாட்டுத்துறை. ஏன் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸை நீங்கள் தேர்வு செய்தீங்க? இதில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னும் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு அரசு செயல்படும் போது இந்த துறை வந்து சின்ன துறை, இந்த துறை வந்து ரொம்ப பெரிய துறை, உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் கனத்த துறை, இது வந்து மெல்லிசான துறை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த துறை மூலமாக அதிகமாக மக்களை போய் ரீச் ஆகிறோமோ, எந்த துறை மூலமாக அதிகமான நலத்திட்டங்கள் போய் சேருதோ அந்த துறை தான் கனத்த துறை. சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முன்னாடி நான் இருக்கும்போது அது ரொம்ப அதிகமான அட்டென்ஷன் அது கிடச்சிருக்கு. அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கவனிக்கலைங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், SPIன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அரசனுடைய எந்த துறையினுடைய எந்த ரிவ்யூ மீட்டிங்கும் SPI டிபார்ட்மெண்ட் நடத்தலாம். இந்த துறையில் நான் அமைச்சராக இருக்கிறதுனால இந்த 3.5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து குறைந்தது 3 முறை பயணம் செஞ்சுருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வர சொல்லி, மக்கள் பிரதிநிதிகள் வர சொல்லி ஆய்வுக் கூட்டம் நடத்துவோம். அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும். ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஒர்க்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு நடந்திருக்கு, அந்த மாவட்டத்திற்கு வேறு என்ன தேவைப்படுது, அங்கே இருக்க எத்தனை மனுக்கள் வந்திருக்கு, இப்படி அந்த ஆய்வுக் கூட்டங்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னொன்று, மகளிர் சுய உதவி குழுக்கள். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையும் வச்சுருந்தார். அது இதை விட மிகப்பெரிய கனத்த துறை. ஏன்னா வந்து 4.5 லட்சம் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறோம், நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். விளையாட்டுத்துறை வந்து யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு துறை அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் இதை எடுத்தோம். மெயினாக வந்து ஒரு இப்போ நான் பேசும்போது சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ற அதிமுக அரசில் வந்து நான் போன அரசோட கம்பேர் பண்ணணுங்கிறதுக்கு தப்பாக நினச்சக்கூடாது. அப்படி சொன்னால் தான் இந்த துறை எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கவங்களுக்கு புரியும். 10 வருஷத்தில் அவங்க ஒதுக்குனது 380 கோடி ரூபாய். ஆனால் இந்த 4 வருஷம் 10 மாதங்களில் இந்த அரசு ஒதுக்குனது வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். இந்த
அதே மாதிரி எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குனதும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். ஒரு முதலமைச்சருடைய மகன் இருக்கிறதுனால, ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அது அவ்வளோ சுலபமாக நடந்துடாது. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ மெடல்ஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணி டேட்டா பேஸோடு காட்டி அதன் பிறகு தான் நாங்கள் ஒன்றுத்தையும் அவ்வளோ காம்படிஷன்ஸ் இங்கே நடத்திருக்கிறோம், அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு இப்போ ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடந்துச்சு. எவ்ரி 2 இயர்ஸ் நடக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து அவங்க வந்து 2 வென்யூ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று வந்து சென்னையில் நடத்தணும்னு முடிவு எடுத்தோம். இன்னொன்று வந்து எங்கே நடத்தலாம் அப்படிங்கும்போது கோயம்புத்தூரில் நடத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை கோயம்புத்தூர் வேணாம், டவுன் சவுத்தில் இன்னும் நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதுரையில் நடத்துகிறோம். ஆனால் மதுரையில் அதுக்கான ஃபெசிலிட்டியே கிடையாது, அங்கே ஒரு ஹாக்கி ஸ்டேடியமே இல்லை. உடனே முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதற்கான நிதியை பெற்று 4 மாதங்களில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச போட்டிகள் நடத்துறதுக்கு தகுதியான ஒரு ஹாக்கி ஸ்டேடியத்தை மதுரையில் இப்போ கட்டி முடித்து அங்கே வந்து போட்டியும் நடத்திட்டோம். இப்போ வந்து போன பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் 20 நாடுகளில் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் சொன்னது வந்து சென்னை ஸ்டேடியம் விட மதுரை ஸ்டேடியம் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு முன்னேற்றம் எல்லா இடத்துக்கும். இப்போ நம்முடைய திராவிட மாடல் அரசு சொல்கிறதே வந்து, முதலமைச்சர் சொல்கிறது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். இப்படி எல்லாருக்குமான ஒரு குரோத்தாக இந்த அரசு இருந்திருக்கு. அதில் எங்களுடைய விளையாட்டுத்துறையும் தொடர்ந்து பெஸ்ட் ஸ்டேட் பெர்ஃபார்மிங் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை வந்து தொடர்ந்து 4 வருடங்களாக பெற்றிருக்கிறோம். பட் நாங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வர சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்து முதலமைச்சரை போய் பார்க்கும்போது கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 கண்டிப்பாக அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க நிறைய பேர் வைக்கிற கோரிக்கை வந்து மீண்டும் இவரே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ப்ரெஷருங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா இதை விட இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே நிச்சயம் அதுக்கான டேலண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எங்களோட வேலை, இந்த துறையினோட வேலை அவங்கள வந்து நர்ச்சர் பண்ணி அவங்கள வழிகாட்டுறது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Thank you, sir. Thank you. நன்றி. That was a wonderful answer. Thank you. Thank you.